மூணு கேள்வி கேட்டிருக்கா. இது பிக் பாஸ் பற்றி நீ பார்க்குறல்ல, கமருதீன் பண்ணது கரெக்டாக? அவங்க லவ் கண்டென்ட் தான் பண்ணுறாங்களா? நீ பிக் பாஸ் பாப்பில? ஹலோ ஹலோ, நீ பிக் பாஸ் பாப்பில? ஆமா. யூடியூப்ல இருந்து மட்டும் கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின்? நீங்களே கேட்டு. ஹலோ ஹலோ சிஸ்டர், குட் ஈவினிங் சிஸ்டர். குட் நைட் சிஸ்டர். ஒரே நிமிஷம் இருக்குல்ல, இந்த யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கேன் சிஸ்டர். சொல்லுங்கண்ணா. நீங்கள் பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பாப்பேண்ணா. ஓகே. உங்களுக்கு இப்போது எப்போத்துலேருந்து நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்க? நான் இப்போ இடையிலேருந்து தானே பார்க்குறேன், ஸ்டார்டிங் இதெல்லாம் பார்க்குறேன். ஓகே சரி, இடையிலேருந்து பார்க்குறீங்கல்ல, பிக் பாஸில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு அரோரா பிடிக்கும். அரோரா. ஓகே ஓகே, அவ்வளோதானா? வேறு யாரையும் பிடிக்காதா? வினோத் பிடிக்கும். வினோத் பிடிக்குமா? அதுக்கப்புறம் வினோத் பிடிக்கும். சபரி பிடிக்கும். சபரி பிடிக்கும். விக்கல்ஸ் அவர் ஒரு பாவம், அவரையும் பிடிக்கும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா. நான் விக்கல்ஸ் ஃபேனு. பிடிக்கும், நான் அவரையும் பிடிக்கும். ஓகே ஓகே. இப்போ யார் ஃபைனல் வரணும்னு ஆசைப்பட்றீங்க? சபரி வந்தா நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த நேற்று ஒரு இன்சிடெண்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணா. அது உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணது உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது பிடிச்சிருக்கா இல்லை அது உங்களுக்கு வந்து பார்க்கவே டிஸ்கஸ்டிங்காக இருந்ததா? ரொம்ப கோவமா வந்துச்சுண்ணா. எதனால்? சாண்ட்ரா அந்த பொண்ணை போட்டு கமருதீனும் பாருவும் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அது டாஸ்க்குன்னு சொல்கிறாங்களே கேட்டா? டாஸ்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ணக்கூடாதுல்லண்ணா. ஓ, அப்படின்றீங்களா? அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்கள இந்த மாதிரி யாருன்னா பண்ணிருந்தா. ஆனால் சாண்ட்ரா வந்து ஃபேக்காக இருக்காங்கன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே. அப்படிலாம் இல்லைண்ணா, அவங்க ஃபேக்காவே இருந்தாலும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்றது தப்பு தானேண்ணா. ஓகே ஓகே. இப்போ இது மட்டும் இப்போ இவங்க கமருதீனும் பாருவும் இந்த லவ் ட்ராக் தான் பண்ணுறாங்களா கேட்டால் லவ் கிடையாது, ஃப்ரெண்டுன்றாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தெரியலண்ணா. தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்களா ஒர்க் போகிறேண்ணா. ஓகே. உங்கள் அப்பா பக்கத்தில் இருக்காரா? கொஞ்சம் பதப்படன்னு வருது, வேற ஒன்றும் கிடையாது. அடிக்கல மாட்டேன் வாங்க. இப்போ பிக் பாஸ் வந்து கமல் அவர் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை சேதண்ணனே பண்ணால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? ஓகே சார், இங்கே ஒரு பதில் வந்தது. நீங்கள் என்ன சொல்றீங்க? சேதண்ணன் பண்ணால் நல்லா இருக்குமா? சேதண்ணனுக்கு ஒரு ஓட்டு, கமலண்ணனுக்கு ஒரு ஓட்டு, ஒரே குடும்பத்தில் 2 ஓட்டு குத்திருக்காங்க. எதனால் சேதண்ணன் பண்ணால் நல்லா இருக்கணும்? ஏன்னா அவன் கேட்கவே மாட்டேன்றாருல. இப்போது போன இதுக்கெல்லாம் பிரதீப்புக்கெலாம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சீசனில் ஒன்று அட்டாக் பண்ணும்போதெல்லாம் உடனே வெளியே அனுப்புகிறாங்க. இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, வைலண்ட்டாக பண்ணியிருக்காங்க, மைக்கு போடல, அடிச்சிருக்காங்க, தள்ளி விட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்காம இன்னும் சேதனை விளையாடிட்டு இருக்காரு, வெட்டிடுவான்றாங்க, கெட்ட வார்த்தையில் பேசினாங்க. இன்னைக்கு கொடுத்தது நியாயமா? இது வந்து யாரா இருந்தாலும் கொடுக்க தான் செய்யணும். பிரதீப்புக்கு ஒண்ணுமே பண்ணாம கொடுத்தாங்க. இங்க வந்து நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இப்ப கொடுக்குறாங்களே, இது முன்னாடியே பண்ணா நல்லா இருந்திருக்குமா இல்லையா? ஆமாப்பா, நான் முன்னாடியே பண்ணியிருந்திருக்கணும். அது தப்புதான். ஆனா இன்னைக்குதான் ப்ரோமோல போட்டாங்கல்ல ரெட் கார்டு, 2 பேருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க வந்து சொல்றீங்க சேதண்ணனுக்கு நீங்களே ஒரு மெசேஜ் சொன்னா என்ன சொல்வீங்க? இதே மாதிரி தப்பு பண்றவங்கள ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்படியா? ஓகே ஓகே. இப்போ லாஸ்ட் ஃபைனல் கொஷின்மா, முடிச்சிடலாம். பாவம் அவங்களும் நிற்கிறாங்க ரொம்ப நேரம். இப்போது இந்த சீசன்லேயே இவனெல்லாம் கூட்டின்னு வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 பேர், ஓகேவா? 2 பேர் சொல்லணும். அதே மாதிரி இந்த சீசனில் போய் நீ வந்ததுனால உன்னோட திறமையே வெளியே வரல அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேரை சொல்லணும். ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார்ல அவரு. சார், பொண்ணு ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க சார். பிடிக்காதவங்கள கூட அவரு ஒரு மனசார பேசுறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே.
ஓகே ஓகே சொல்லுமா. நெக்ஸ்ட் வந்து துஷார். அவருக்கு நல்ல டான்ஸ் திறமெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அவர் வந்து வெளிக்காட்டவே இல்லை. 2 பேர் கேட்டேம்மா, ஒன்னொன்றுலேயே 2 பேர் கேட்டேன். இவங்களாம் வந்தது ஏன் அப்படின்றது 2 பேர். இவங்க இந்த சீசனில் வந்து பாவம் இவங்களோட திறமையே காணாமல் போச்சுன்றது 2 பேர். அதில் நீங்கள் இன்னும் ஒரு ஆள் மறுபடியும் சொல்லணும். ஃபஸ்ட்டு வாட்டர் மிலான் துஷார் சொல்லிட்டீங்க. துஷார் வந்து அவரோட வளர்ச்சி வந்து இல்லாமல் போச்சு இந்த சீசனில் வந்ததுனால. வாட்டர் மிலான் ஏன் தான் வந்தான் இந்த சீசனுக்கு அப்படின்றது உங்கள் கேள்வி. இப்போ இன்னும் 2 பேர். இன்னும் 2 பேர். அதான் இன்னும் ஒரு ஆள் இவன் ஏன் வந்தான். சபரியா. ஆனா அவரும் வந்து எல்லாரையும் கேர் பண்றாரு, பாத்துக்கிறாரு, அது ஓகே. கேமும் இப்ப நல்லா ப்ளே பண்றாரு. ஆனா இன்னும் அவரோட திறமைய நல்லா வெளிக்காமிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஓகே. இன்னொருத்தர் ஏன் தான் வந்தான்ட்டு ஒரு ஆள். அப்படின்னா அந்த பொண்ணு, அவங்க பேர் தெரியலையே. பார்வதி. பேரு பார்வதியா? மீனம்ல இருந்து வந்துட்டா. சுபிக்ஷா. அந்த பொண்ணுண்ணா. ஏன் ஓகே. இப்போ சுபிக்ஷான்றீங்க. ஓகே ரைட்டு. ஆனால் இந்த கமருதீன் பார்வதி மட்டும் சொல்லவே இல்லையே. ஆமா அவங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அப்போ பார்த்தா 4 பேர். ஓகே. ரெட் கார்டு கொடுத்தனால அவங்கள லிஸ்ட்லயே சேர்க்கலண்ணா. அவங்கள ஆட்டத்திலே சேர்க்கலப்பா நான் அப்படின்றாங்க அவங்க. உங்க பேரு? என் பேர் லாவண்யா சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் நான் ஆட்டத்திலே சேர்க்கல, ஓரம் போயிடுங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ லாவண்யா. உங்கள் டைம் நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள்.